சமீபத்துல ஒரு நேர்காணல் குடுத்திருந்தாரு. ஆ டிடிவி தினகரன பத்தி கேள்வி கேட்கும்போது, காலம் பதில் சொல்லும்னு சொல்லியிருக்காரு. ஆனா ஓபிஎஸ் அவர்களுக்கு அப்படி சொல்லவே இல்ல. காலம் கடந்து விட்டதுங்கிறாரு ஓபிஎஸ் அவர்களுக்கு. அப்படின்னா, ஓபிஎஸ்க்கு உள்ளுக்குள்ள இடமே இல்லங்கிறத வந்து இபிஎஸ் நிச்சயமா, உறுதிப்படுத்திட்டாரா? நிச்சயமா. அததான் நான் சொல்ல வரேன். இபிஎஸ்க்கு ஓபிஎஸ் கேஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. நெறைய கேஸ் இன்னும் பெண்டிங்ல இருக்கு. அதனால அவர் நிச்சயமா ஓபிஎஸ்ஸை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ம், 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 ம். டிடிவி தினகரன் வேற கட்சியில இருக்காரு. இவர் இன்னும் நான் அதிமுகவை மீட் பண்ணல சொல்லிட்டு ஆமா. இருக்காரு. இப்ப டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமியை கிரிட்டிசைஸ் பண்றத விட்டுட்டாரே. அதிமுகவை மீட் போங்கிற பேச்செல்லாம் பேசுறது இல்ல. பேசுறதில்ல. அதிமுகவை மீட் போன்னு பேசுறவங்க கிட்ட எப்படி இவரு அது ஒரு நல்ல உறவோடு இருக்க முடியும்? ஓகே. ஆனா சவுத்ல அந்த முக்குலத்தோர்ங்கிற ஒரு ஃபேக்டர் இருக்கு. ஓபிஎஸ் அவர்கள் வெளில போயிட்டாரா, அந்த ஓட்டு எப்படி? நிச்சயமா அந்த இம்பாக்ட் இருக்கும். ம், ம், அந்த ம். இம்பாக்ட்ட பத்தி கவலைப்படல அதிமுகங்கிறது தான் என்னுடைய கருத்து. இன்ஃபாக்ட் பிஜேபியும் கவலைப்படலையே. திமுகவை வீழ்த்தணும் இல்ல அப்படின்னா பிஜேபிக்கு 26 ரொம்ப இம்பார்ட்டன்ட்லாம் கிடையாதுங்க. அப்புறம் ஏடிஎம்கேக்கு மட்டும் தான் அப்புறம் ஏன் சார் இம்பார்ட்டன்ட். முன்கூட்டியே கூட்டணி வச்சாங்க? வீக்கெண்ட் பண்ணணும்னு தான் வச்சாங்க. வேற என்ன? இவங்க விஜய் கிட்டயோ இல்ல வேற யார்கிட்டயோ போயிடக்கூடாது அதிமுகங்கிறதுக்காக தான் ஒரு வருஷத்துக்கு முன்னால கூட்டணி வச்சது. சோ, துரதிராஷ்ட ஆலிங்கனம் தான். இல்ல அதிமுக வேற எங்கேயும் போயிடக்கூடாது. போயிடக்கூடாது. அவங்கள பிளாக் பண்ணணுன்றதுக்காக தான் கூட்டணியே வச்சாங்க. ஓகே. ஆனா பிஜேபிக்கு 26 பெரிய மேட்டர் கிடையாது. 29 தான் அவங்க டார்கெட். நிச்சயமா. ஓகே. நயினாரே சொல்லியிருக்காரு. நான் சொல்லல. சொன்னாரா இல்லையா? 26 முக்கியம் இல்ல, 29 தான் முக்கியம்னு பிஜேபி ஸ்டேட் பிரசிடென்ட் சொன்னாரா இல்லையா? சொன்னாரு சார். அவ்வளவுதான்.